Good morning students, I am Vetri Chebi from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நம்ம மோல் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதில் ரெண்டாவது வீடியோ போடுறேன். இது வந்து JEE NEET 2026 ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். Those who are studying from 9th standard onwards, 9th, 10th, 11th, 12th and the repeaters can use it of course. மோல் கான்செப்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். இப்போ நம்ம அடுத்ததுக்குள்ளே போகிறோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா மோல் கான்செப்டோட ஃபுல் நாலேஜ் வந்து இந்த ஒரு படத்தில் இன்ட்ரடக்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பாருங்கள், இதில் மோல் கான்செப்ட் படத்தை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். படத்தில் இங்கே பாருங்கள், இதில் yes you can see children. ஓகே, பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் இந்த பொறுமையாக மோல் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸு பொறுமையாக வீடியோ பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் ஆல்ரெடி நாலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அவ்வளோதான். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களோட இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்துட்டே இருக்கலாம். மோல் கான்செப்ட் அப்படின்னா இதில் வந்து ஆக்சுவலி என்ன இருக்கணும் அப்படின்னா 1 mole of copper and 1 mole of carbon. இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குது. அதில் நான் அந்த கரெக்ஷனை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வாட் இஸ் த கரெக்ஷன் இஸ் ஹியர் 1 mole of இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது கார்பன் ஆட்டம். ஸோ அதனால் இங்கே என்ன இருந்திருக்கணும்னா அந்த டயக்ராமில் 1 mole of carbon which is equal to 12 gram. ஓகே, அப்போ இதில் இருக்கிறது கார்பன் ஆட்டம் மாஸ் 12 இந்த பேலன்ஸில் இருக்குது. ஓகே, இது பாருங்க, திஸ் இஸ் we are calling as a 1 mole 12 gram. இது என்னென்னா 1 mole of copper. இதில் என்ன இருக்குன்னா காப்பர் இருக்குது, அதோடைய மாஸ் வந்து 63.5. ஸோ 63.5 கிராம் ஆஃப் காப்பரும் 12 கிராம் ஆஃப் கார்பனையும் நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம், ஒரு மோல்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு மோல் ஆஃப் கார்பன்லையும் ஒரு மோல் ஆஃப் காப்பர்லையும் இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு பார்த்தா 6.02 × 10⁻23 இருக்கிறது ஆட்டம்ஸ். இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பிக்சர் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இப்போ அடுத்தது போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த படத்தில் நம்ம இந்த பேஜில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய NCERT புக்கில் மோல் கான்செப்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்டி படிச்சுட்டு, ஏன்னா புக் ரீடிங்கிறதே இப்போ பிள்ளைங்கள்ட்ட இல்லை, அதனால் NCERT புக்கில் என்ன இருக்குங்கிறத படிச்சுட்டு முக்கியமானதை உங்களுடைய புக்கை எடுத்து வச்சுக்கோ, அல்லது பார்த்த கையோட உங்கள் புக்கை வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிறது விசேஷம். ஓகே, நம்மளோட சீன் மோல் கான்செப்ட் அண்ட் மோலார் மாஸ். Atoms and molecules are extremely small in size and their number is even a very small amount of any substances is really very large. Sizes என்னது number பெருசு. To handle such a large number, a unit of convenient magnitude is required. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் ரொம்ப பெருசு, அதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு யூனிட் வேணும்னு தேவைப்படுறாங்க. Just as we denote 1 dozen of 12 items, score of 20 items, gross of 144 items, we use the idea of mole of count entities at the microscopic level, that is atom, molecules and particles, electron, ion, etc. அதாவது இது மாதிரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வரும்போது, ஆட்டம், மாலிகுல் பார்ட்டிகல்ஸ் வரும்போது அதை கூப்பிட யூஸ் பண்ணுற வார்த்தை தான் என்னது, ஒரு மோல். It is introduced as a 7th base quantity for the amount of a substance. ஒரு amount of a substanceக்கு 7வது அடிப்படை குவான்டிட்டின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, the mole symbol is MOL is the SI unit of the amount of the substances. 1 mole containing exactly 6.022 × 10⁻23 elementary entities. ஒரு மோல்னா என்னன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் அடிப்படை துகள்கள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இட் மே பி ஆட்டம் ஆர் மாலிகுல் ஆர் அயான். நெக்ஸ்ட்டு அப்படி பார்க்குறோம். The number is the fixed numerical value of the Avogadro constant. இந்த நம்பருங்கிறது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு, அதுக்கு பேர் அவகாட்ரோ கான்ஸ்டன்ட், அது NAன்னு குறிப்பிடுவாங்க.
When expressed in the unit mole inverse and is called the Avogadro number. அதாவது NA mole inverse அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் வந்து Avogadro number. The amount of the substance symbol, அதாவது N is called as the amount of the substance. Is a measure of the number of the specified elementary entities. An elementary entity may be an atom, a molecule, an ion, an electron, any other particle or specified group of particles. It may be emphasized that the mole of a substance always contains the same number of entities. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மோல்னா என்ன அர்த்தம்னா, mole of the substance always contains the same number of entities or number matter, no matter what the substance may be. In order to determine this number precisely, the mass of a carbon-12 atom was determined by a mass spectrometer. இப்போ ஒரு மோலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அல்லது ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்தாங்க அப்படின்னா, mass of carbon-12 atom was determined by the mass spectrometer found to be 1.992648 into 10⁻⁻23 gram. இப்போ இது என்ன அப்படின்னா, ஒரு கார்பன் ஆட்டத்துடைய மாஸ் இது. Knowing that 1 mole of carbon weighs, ஒரு மோல் வந்து 12 கிராம், ஒரு இதோடைய வெயிட் 1.9 into 10⁻23 கிராம். இதை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, 12 கிராம் per mole of carbon atom divided by mass of 1 carbon atom 1.99 into 10⁻⁻2. டிவைட் பண்ணும்போது 10⁻23 மேலே வந்துடும், 12 இதோட டிவைட் பண்ண ஆல்மோஸ்ட் 2, அதனால் வருவது 6. ஸோ இதுதான் உனக்கு என்னன்னு கொடுக்குறாங்கன்னா அவகோட்ரோ நம்பர் 6.002 into 10⁻23 atoms per mole. This is the number of atom per mole. atom இருக்கிறதால number of atom per mole இதை குறிச்சிருக்காங்க. ஓகேவாமா? ஸோ நவ் how you are reaching the அவகோட்ரோ நம்பர் அப்படிங்கிறது நம்ம NCERT புக்கில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 12 divided by the mass of 1 carbon atom is called as a number of atoms. இதுதான் உனக்கு வந்து அவகோட்ரோ நம்பரை கண்டுபிடிக்கிறது. This number of entities in one mole is so important that it is given a separate name and a symbol. It is known as the Avogadro constant. So all the Avogadro number denoted by Na in honor of that is Avogadro. To appreciate the largeness of this number, let us write it with the all zeros with us using any powers of 10. Hence, so many entities, molecules of any other particle. So, 1 mole of a particle. Say 1 mole of hydrogen atom is equal to, இது வந்து giving example. 1 mole of hydrogen atom containing 6.00 into 10⁻23 number of atom. 1 mole of water molecules containing this much water of molecule. 1 mole of sodium chloride containing this much formula unit of sodium chloride. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து அயான்ஸ்னு சொல்லலை, இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்முலா யூனிட் அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், having defined the mole, it is easier to know the mass of 1 mole of a substance or a constant entity. The mass of 1 mole of the substance in gram is called as a molar mass. The molar mass of 1 mole of substance, இது வந்து what is molar massங்கிறாங்க. Mass of 1 mole of the substance in gram is called molar mass. The molar mass in gram is called numerically equal to the atomic or molecular or formula mass unit NU. So இப்போ பாருங்க, what is molar mass of water na 18 gram per mole. Molar mass of sodium chloride na 58.5 gram per mole. இது வந்து மோலார் மாஸை நீ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதோட இந்த இடத்துல அவங்க நிறுத்தியிருக்காங்க. ஓகே, இதுதான் மோல் கான்செப்ட் அண்ட் மோலார் மாஸ்ங்கிற நம்மளுடைய டாபிக். ஓகே, இப்போ இதில் வந்து அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு மோல் என்றால் இது கண்டெய்னிங் அவகோட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் மாலிகுல் ஆர் ஃபார்முலா யூனிட். இவ்வளோ தான் இது கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இது கொடுக்கல. அதுக்கப்புறம் லெசன் வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எக்ஸாம் NCERT இது நம்மளுடைய எக்ஸாமில் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு நான் அடுத்த எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எப்படி இது வந்து நம்மளுடைய JEE அண்ட் நீட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஈவன் உன்னுடைய போர்டு எக்ஸாமுக்கும் இது எப்படிங்கிறது உன்னுடைய புக்கில் இல்லை, இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒய் மேப் அப்படிம்பாங்க. ஒய் மேப் அப்படின்னா
இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஒரு நிமிஷம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். எஸ், இந்த மூளை வந்து 3 விதமாக குறிக்கலாமா. ஒன்று நம்பர்னு குறிக்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க, நம்பர். இன்னொன்று மூளை வந்து நீ மாஸ்ன்னு குறிக்கலாம் அல்லது வால்யூம்னு குறிக்கலாம். இப்போ இது பேர் தான் ஒய் மேப். ஓகே, இது வந்து வாட் இஸ் மேப் ஃபார் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் த மோல் டு நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து உனக்கு கொடுத்துருக்காரு, நான் கொடுத்துருக்கேன் வழிய இது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நான் வந்து இந்த ஒய் மேப்பை வேறு மாதிரி எடுத்து டீச் பண்ணுறேன். டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி சம்முக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஒய் மேப்பை நான் இப்படி எடுக்கிறேன். மூளை 2 வெயிட்டாக பிரிக்கிறேன். ஒன்று அட்டாமிக் வெயிட், இன்னும் மாலிகுலர் வெயிட். இப்போ இந்த மோல் சொல்கிறப்ப நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ வந்து பெருசாக தான் இருக்கும், பொறுமையாக நான் புரியறதுக்காக நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் புரிஞ்சு படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள். இல்லை உன்னுடைய பொழுதுபோக்குக்கு தான் வீடியோ பார்க்குறதுன்னா தயவுசெய்து நீ இந்த வீடியோவை பார்க்காத. ஐ வாண்ட் சீரியஸ்லி ஐ ஆம் டெல்லிங். வாட் இஸ் மோல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. என்ன கதைனா, ஒரு மிஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட 4 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, 4 குழந்தைங்க. அவங்க கண்ணு தெரியாத விஷுவலி சேலஞ்சிங் சில்ட்ரன். இப்போ அவங்களுக்கு வந்து மிஸ் வந்து யானையை பற்றி நடத்தணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் ஒரு குழந்தைய கொண்டு போய் கால் கிட்ட நிற்க வைக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய், இப்போ அந்த கதை மிஸ் வந்து இப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவங்க வந்து டீச்சர், ஓகேவா. அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 விஷுவலி சேலஞ்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யானைனா என்னன்னு சொல்லி தரணும்னு பார்க்குறாங்க. இது ஒரு குழந்தை, இது ஒரு ஸ்டூடெண்ட், அனதர் ஸ்டூடெண்ட், இது அனதர் ஸ்டூடெண்ட். மொத்தம் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. they are visually challenging அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகள். இப்போ அவங்களுக்கு என்ன நடத்தணும் அப்படின்னு மிஸ் நினைக்கிறாங்கன்னா, யானைனா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு காட்டணும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு போய் யானையோடைய ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு போய் யானையோடைய கால் இருக்குது பார்த்தீங்களா, கால் பகுதியில் நிறுத்துறாங்க. இன்னொரு குழந்தைய எடுத்துகிட்டு போய் கால் பகுதி, ஓகேவா, இன்னொரு குழந்தைய ஆசிட்டு போய் நான் இந்த இடத்துலேயே எடுத்துடுறேன், எழுதிடுறேன். ஓகே, ஒரு குழந்தைய கால் கிட்ட நிறுத்துறாங்க, இன்னொன்று வந்து துதி கைகிட்ட நிறுத்துறாங்க. இன்னொரு குழந்தை வந்து காலை தொட்டு பார்க்குது, இன்னொரு குழந்தை வந்து வால், இந்த குழந்தை வாலை தொட்டு பார்க்குது. இப்போ குழந்தைய ஒரு யானையோடைய 4 பகுதியிலையும் 4 இடத்துல இப்படி இருக்குது யானை, கரெக்டா. ஓகே ஓகே, ஐ ஹாவ் டு தேங்க் டு த காட், இவ்வளோ அழகாக எளிதாக வந்திருக்கிறதுக்கு. ஓகே, யானை முடிஞ்ச வரைக்கும் யானை மாதிரி இருக்கு, ஓகேவா. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு குழந்தைங்களாம் நிற்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, வால் பக்கம் ஒன்று, கால் பக்கம் ஒன்று நிற்கிறாங்க. தடவி கொடுத்து முடித்த பிறகு அந்த குழந்தைங்க முடிச்சுட்டு வராங்க. முடிச்சுட்டு வந்த பிறகு 4 பேர்கிட்டையும் மிஸ்ஸு கேட்குறாங்க, யானைனா எப்படி இருக்கும் அப்படின்னா. ஒரு குழந்தை சொல்லுது யானைனா தூண் மாதிரி இருக்கும் அப்படி, இன்னொரு குழந்தை சொல்லுது பாம்பு மாதிரி இருக்கும், இன்னொரு குழந்தை சொல்லுது முறம் மாதிரி இருக்கும், இன்னொரு குழந்தை சொல்லுது சும்மா எலி வால் மாதிரி சின்னதாக இருக்கும், வால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ காலை பார்த்த குழந்தை அது என்ன சொல்லுது, தூணு. துதிக்கையை பார்த்த குழந்தை அது வந்து பாம்பு. காலை பார்த்த குழந்தை அது முறம். அந்த வாலை பார்த்த குழந்தை எலி மாதிரி இருக்கு, எலி வால் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதுக்கப்புறம் ஆனால் என்ன இருக்கா மிஸ் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, 4 சேர்ந்த ஒரு உருவம் தான் வந்து உனக்கு யானை அப்படின்னு நான் படித்த காலத்தில் முடித்தேன். நான் இப்போ அதை இன்னொரு மாதிரி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மிஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு பொம்மை டாய் எலிஃபண்ட்டை காட்டி அந்த குழந்தைங்கள்ட்ட தடவி கொடுத்து, ஏன்னா தடவி தான் அவங்க வந்து படிக்க முடியும், தடவி அதுக்கப்புறம் 4 சேர்ந்தது தான் ஒரு யானைன்னு அந்த குழந்தைங்களுக்கு நடத்துகிறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த யானை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் சொல்கிற அந்த ஒரு மோல் தான் யானை. அப்போ அந்த யானையை நம்ம எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா 4 விதமாக பார்க்கலாம். நீ வெயிட்டில் பார்க்கறதாக இருந்தால் அணுக்களுக்கு அட்டாமிக் வெயிட்டுன்னு பாரு, மாலிகுலுக்கு மாலிகுலர் வெயிட்டுன்னு பாரு. இப்போ அணுக்களுக்கு அட்டாமிக் வெயிட் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். சில்வர் 108,
கிராம் பெர் மோல், கால்சியம் 40 கிராம் பெர் மோல். அது ஆட்டமாக இருந்தாலும் அது மோலார் நிறைங்கிறதால நீ அப்படி கொடுக்குற. இப்போ இது ரெண்டுத்துலேயும் இவங்கெல்லாம் ஆட்டம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உலோகங்கள் ஆல் த மெட்டல்ஸ் ஆர் மோனோ அட்டாமிக், அந்த பாயிண்ட் இங்கே எடுத்துருவா. இங்கே வா மாலிகுலர் வெயிட். இந்த இடத்துல ஈஸியாக உனக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி போர்டு, ஜேஇ, நீட், அட்வான்ஸ் எங்கே போனாலும் வெரி 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 ஈஸி. உன்னுடைய ஏன் ஐஐடி அட்வான்ஸ், நீட் எதுவாக இருந்தாலும் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ. டெஃபினட்டாக உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாட் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைட் தமிழ் அண்ட் வெற்றி நீட் கெமிஸ்ட்ரி. ஃபாலோ இட், டோன்ட் வேஸ்ட் த டைம். திரும்பி நான் லைவ் போடுறதா இருக்கேன். லைவ் போடுறப்ப சொல்கிறேன், கரெக்டாக ரெகுலராக அட்டன் பண்ணிடுங்க. மீத்தேன், அமோனியா, வாட்டர். நான் இப்படி எப்படி எடுத்துகிட்டு வரேன்னா 16, 17, 18 ஞாபகம் வச்சுக்கோ. 16 ஸ்வீட் 16 மீத்தேன், 17 இஸ் அமோனியா, 18 இஸ் வாட்டர். இது மூணுடைய மோலார் மாஸை நான் இப்படி 16, 17, 18 மீத்தேன், அமோனியா, வாட்டர்னு கொடுக்குறேன். அப்போ இவைகள் எல்லாம் மூலக்கூறுகள். அப்போ இதை மாலிகுலர் வெயிட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் ஒரு மோல் தான், கிராம் பெர் மோல். இது அட்டாமிக் வெயிட், கிராம் பெர் மோல், மாலிகுலர். ஸோ வெயிட் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் பண்ணால் அவகோட்ரோ நம்பர் இருந்தால் தான் அது ஒரு மோல். இந்த இடத்துல என்னவெல்லாம் இருக்கலாம்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி எ ஆட்டம், இட் கேன் பி எ மாலிகுல், இட் கேன் பி எ ஃபார்முலா வெயிட் ஆர் த அயான்ஸ். அது என்டைட்டிஸ், ஃபார்முலா என்டைட்டிஸ். அது என்னென்ன நம்பரில் வருகிறது, எண்ணிக்கையில் வருகிறது. அதுக்கு அடுத்தது இங்கே எதில் கொடுக்குறாங்கன்னா வால்யூம், கிராம் மோலார் வால்யூம். வால்யூம் என்றால் என்னது, கன அளவு, வால்யூம். வாட் இஸ் கிராம் மோலார் வால்யூம்? இதில் ரொம்ப முக்கியமானது வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு என்ன முக்கியமான கண்டிஷனாக பாயிண்ட் நம்பர் 1, இது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். இட் ஷுட் பி இன் கேஷியஸ் ஸ்டேட் அண்ட் தென் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அட் ப்ரெஷர். அதாவது டெம்பரேச்சர் அப்படின்னா 0 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 273 கெல்வின். ப்ரெஷர் என்றால் அது வந்து 1 ATMல இருக்கணும், 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த கண்டிஷனில் தான் நீ இதை யோசிக்கிற. தட் இஸ் கால்ட் வால்யூம். இட் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டருங்கிறாங்க. சில இடத்துல 22.7 அப்படிங்கிறாங்க, 22.7 அப்படின்னாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான். நம்ம எப்பொழுதுமே காலங்காலமாக 22.4 தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் அதையே நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எஸ், இவ்வளோ தான். இப்போ இந்த ஒரு மோல்கிற யானையை நீ அட்டாமிக் வெயிட்டில் சொல்லலாம், மாலிகுலர் வெயிட்டில் சொல்லலாம், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சொல்லலாம். யூ கேன் யூஸ் இட் இன் த volume because we cannot have everything in the same weight. Okay, you take it as a water vapor in terms of vapor, in or same water in terms of the gram. So like that we are having the mole is represent in there. எதுக்கு அந்த 22.4 டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு. 22.7 லிட்டர் அட் STPன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் போர்ட்லேயுமே 22.7 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்சிஆர்டி புக்கில் 22.4 தான். அதனால் அது எந்த ஆப்ஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் அந்த இடத்துல முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒயிட் மேப்புங்கிற அந்த டீச்சிங் நான் முடிச்சிருக்கேன். திரும்பி நான் சொல்கிறேன், வீடியோ அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டால் நமக்கு கான்செப்ட் போயிடும். அதனால் பொறுமையாகவே பாருங்கள். வேகமாக நான் நடத்தினேன்னா உனக்கு புரியாது. ஓகே, இப்போ நான் வரேன். இட் இஸ் கால் வாட் இஸ் ரிட்டன். நான் அடுத்த பேஜில் இருக்கேன். இப்போ இதை வந்து மிஸ் என்ன சொல்லுவோன்னா ஒரு ஸ்னேக் ஃபார்முலாங்க. ஏன் ஸ்னேக் ஃபார்முலானா இந்த ஃபார்முலா மட்டும் பாருங்கள், அப்படியே பெருசாக இருக்கும். அதாவது இந்த மோல் மட்டும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்களுக்குலாம் இது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாவுக்கு நான் வச்சிருக்கிறது ஸ்னேக் ஃபார்முலா. எனக்கும் என் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச கோடிங் வேர்டு. ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கும். என்ன அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் மோலை குறிப்பிடுவது. இப்போ எதனாலனா இந்த இடத்துல மட்டும் மோலுக்கு வந்து நான் 7 ஃபார்முலா கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில் கொடுத்தா கிவன் வெயிட் பை மோலார் மாஸ், வால்யூமில் கொடுத்தா கிவன் வால்யூம் சிசி டிவைட் பை கிராம் மோலார் வால்யூம் 22,400 cc, லிட்டரில் கொடுத்தா வால்யூம் கிவன் லிட்டர் டிவைட் பை 22.4 லிட்டர். அதுவே நம்பர் கொடுத்தா கிவன் பார்ட்டிகிள் டிவைட் பை அவகோட்ரோ நம்பர். இது இல்லாமல் ஒரு மோல் அப்படிங்கிறது நவ் யூ கேன் சே இன் த டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் இட் கால்ட் அஸ் 1 கிராம் ஆட்டமும் என்னது ஒரு மோல் தான் கொடுக்கப்படும்.
1 gram molecule. You can see children, this is 1 gram molecule. Also the, what is it called? 1 mole. அதுக்கு அடுத்தது molarity into volume in liter. molarity என்றால் என்னன்னு தெரியும், volume in literனாலும் என்னன்னு தெரியும். இது வந்து உனக்கு எந்த லெசன்ல வரும் அப்படின்னா இந்த லெசன் வராது, ஆனால் சொல்யூஷன் லெசன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ போடுறீங்க, உங்களுக்கு தேவையாக இருக்கும் தான் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ 1 mole can be written as molarity into volume is expressed in liter is also called as a 1 mole. இந்த மாதிரி ஈஸியாக எந்த வீடியோஸுமே கொடுக்கல, அதனால் பார்த்துக்கோங்க. நான் இதை தான் நான் என்ன சொல்கிறேன், ஸ்னேக் ஃபார்முலா வித் 7 different representation of the mole. 1 2 3 4 5 6 7 இதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம கெமிஸ்ட்ரியில் கிடையாது. ஸோ இப்போ மூளை வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் ஒரு ஈஸியானது என்னென்னா, எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் வந்து டினாமினேட்டர் இருக்கும், கிவன் வந்து மேலே இருக்கும். வெயிட் கிவன் டிவைட் பை மோலார் மாஸ், வால்யூம் கிவன் டிவைட் பை சிசி, வால்யூம் கிவன் லிட்டர் டிவைட் பை 22.4 லிட்டர், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கிவன் டிவைட் பை அவரோட நம்பர், இது வரைக்கும் எல்லாமே கிவன் டிவைட் பை ஸ்டாண்டர்ட், அவ்வளோதாமா. ஸோ இது வந்து உனக்கு உரிய வாட் இஸ் இட் கால்ட் அஸ் அ மோல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உனக்கு தேவையானதை நீ வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்மில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால் வால்யூமும் பார்ட்டிகளும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ இந்த ஃபார்முலாவை மட்டும் எழுதிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உன்னுடைய ஃபார்முலாவில் வால்யூம் மாஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ இந்த ரிலேஷன்ஷிப்பை எழுத உனக்கு தெரியணும். எது இந்த இதில் உனக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. வெயிட்டும் வால்யூம் சிசியும் கனெக்ட் பண்ணாங்கன்னா இதை அப்படியே வெட்டி துண்டாக கீழே இறக்கிக்கோ. இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ சப்போஸ் உனக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க, பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ அதை வந்து எழுதிக்கணும். என்னென்னா வெயிட் டிவைட் பை molar mass equal to number of particles given divided by Avogadro number. இப்படி கனெக்ட் பண்ணி எழுதிக்கிட்டோம்னா உனக்கு ஏதோ ஒன்று, இப்போ இது கொஸ்டினாக இருக்குன்னா இதெல்லாம் என்னவாக இருக்கும், தெரிஞ்சதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்னேக் ஃபார்முலாவில் வெட்டி நீனே வேணுங்கிறத இறக்கி சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் மோல் கான்செப்டுடைய ஃபுல், கிட்டத்தட்ட 2 வாரம் நடக்கிறத ஒரு லெசனில் கொடுத்துட்டேன். ஒரு 20 நிமிஷம் வீடியோவில் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது ஃபார்முலா ஸ்டடி. இப்போ இது வந்து உனக்கு ஃபஸ்ட்டு ஒய் மேப் கொடுத்தேன், அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்னேக் ஃபார்முலா டீச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ உனக்கு அந்த ஸ்னேக் ஃபார்முலா வேணுங்கிறது வெட்டி எடுக்கணும், அது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் உனக்கு எல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் இதுதான், மாலிகுல், மாலிகுல்குள்ள ஆட்டம், அதாவது மாலிகுல் எதால் ஆகிருக்கு, ஆட்டத்தால் ஆகிருக்கு. ஆட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது. ஸோ இது மாதிரி இதை டெவலப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ மாலிகுல்ஸ்னு கேட்டாங்கன்னா உனக்கு சம் டேட்டா கொடுத்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேட்டாங்கன்னா n இன்ட்டு n, இந்த இடத்துல என்னங்கிறது எதை குறிக்குதுன்னா NA. வாட் இஸ் NA அப்படின்னா என்னது, அது வந்து தட் இஸ் கால்ஸ் அவகாட்ரோ நம்பர். அந்த இடத்துல போய் நான் எழுத முடியுதான்னு பார்க்குறேன். எஸ், NA. NAனா என்னமா, அவகாட்ரோ நம்பர். புரியுதுங்களா? ஓகே. அது வந்து அந்த இது டைப்பிங்கில் எடுத்துகிட்டு வர முடியல, அதனால தான் நான் வெறுமை என்னன்னு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து தட் இஸ் கால்ட் அஸ் அவகாட்ரோ நம்பர். ஓகேவா? எஸ், அது ஏதுனா ரொம்ப ஓவராக இருக்குது. நவ் லெட் மீ ரைட் ஹியர். எஸ், புரியுதுங்களா? அழகாக எழுத முடியுது. புரியுதுங்களா? எஸ், இது என்னது, அவகாட்ரோ நம்பர். எங்கெல்லாம் என் வருதோ அதெல்லாம் என்னது, கேபிட்டலே அவகாட்ரோ நம்பர். போதும். இப்போ மாலிக்யூல்ஸ் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். ஆட்டம் கேட்டாங்கன்னா நல்லா கவனிங்க, மாலிகுல்ஸ் கேட்டால் நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். மாலிகுல்ஸ் கேட்டால் n இன்ட்டு NA இன்ட்டு அட்டாமிசிட்டி. ஆட்டம் கேட்டால் அட்டாமிசிட்டி. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டால் n இன்ட்டு NA இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஒன் மாலிகுல். சப்போஸ் வாட்டர்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டரில் நீ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு பாரு.
H2O. இதுக்கு 2 எலக்ட்ரான், இதுக்கு 8 எலக்ட்ரான். ஸோ இருப்பது 10 எலக்ட்ரான். ஒரு மாலிகுல் வாட்டரில் அட்டாமிக் நம்பர் ஆட் பண்ணால் உனக்கு எலக்ட்ரான். ஸோ 10. அப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு அவகட்ரோ நம்பர் இன்ட்டு 10 போட்டினா அந்த கொஸ்டினில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது now we are moving to the next என்ன கொஸ்டினோ அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் புரோட்டான். So what is number of proton? N into n into number of proton in one molecule. Small n is the number of mole, n is the Avogadro number. Number of proton in one molecule அப்படினா அதில் இருக்கிற ப்ரோட்டான்ஸை கால்குலேட் பண்ணி நீ போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ கொஸ்டின் இந்த வருடம் நமக்கு 2025 இதிலேருந்து வந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்தது. என்ன கேட்டிருந்தாங்கன்னா இங்கே இந்த வருஷம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் தனி வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலாஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம உனக்கு கான்செப்ட் நல்லா நடத்தியிருக்கேன், நல்லா ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு குட் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சால்வ் எக்ஸாம்பிள் ஆஃப் மோல் கான்செப்ட். கால்குலேட் த molecular mass of the ammonium sulfate. இது மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது? உனக்கு அட்டாமிக் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன் 14, ஹைட்ரஜன் 1, சல்ஃபர் 12, ஆக்சிஜன் 14. இதில் ஆன்சர் 132 அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ அமோனியம் சல்ஃபேட். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்வேன் சொல்லுவேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் அமோனியம் சல்ஃபேட். அவ்வளோதான், அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஆன்சர் வந்து 132. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த அமோனியம் சல்ஃபேட்டுடைய ஃபார்முலாவை எழுதுங்க. ஃபஸ்ட்டு அமோனியம் சல்ஃபேட்டுடைய ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன். நல்லா எழுதுங்க. எஸ், பொறுமையாக எழுதுகிறேன். அமோனியம் சல்ஃபேட் SO4. இதோடைய இது 2. இப்போ இந்த 2 உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்களேன். 2 நைட்ரஜன் 8 ஹைட்ரஜன் SO4. இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்தது நீ என்ன பண்ணணும்னா எப்படி சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா வாங்க. நைட்ரஜன் இது கொஞ்சம் கவர் ஆகிறப்ப மேலே போயிடுதோமா? இப்போ பார்க்கலாம். ஐ திங்க் நைட்ரஜன் ஒரு நைட்ரஜன் 14 × 2, ஹைட்ரஜன் 1 × 8, சல்ஃபர் சல்ஃபர் வந்து 32 × 1, ஆக்சிஜன் 16 × 4. எஸ், இப்போ பாருங்கள் 14 × 2. திரும்பி நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்லோனா கிளாஸ் ரூம் டீச்சிங் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பொறுமையாக தான் இருக்கும் பாருங்கள். 14 × 2 28, 8 32, 16 × 4 64. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிப்போமா? 8 2 10, 18 22, 6 7 10 1 13. இப்போ உனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 132 அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் 132 அட்டாமிக் மாஸ். இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த மோலார் மாஸ். இதுலேயே நான் சேலஞ்சிங்காக தான் எடுத்துக்கிட்டேன். அதாவது இந்த 2 உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். போடும்பொழுது இது மாதிரி வெர்டிக்கலாக எழுதி போட்டிங்கன்னா இதை ஆட் பண்ணுவது ஈஸி. எதுலேயுமே ஒரு டிசிப்ளின் பாருங்கள். 14 × 2, 1 × 8, 32 × 1, 16 × 4. இது எல்லாமே என்னது? அட்டாமிக் மாஸ். இது எல்லாமே நம்பர். எப்போதுமே உனக்கு ஒர்க்கில் வந்து எப்போதுமே ஒரு டிசிப்ளின் இருந்ததுன்னா செக்கிங் எல்லாமே உன்னுடைய பிரெயின் வந்து எஃபெக்டிவாக வேகமாக பண்ணும். ஓகேவா? மிஸ் டிசிப்ளின் சொல்கிறது அந்த எழுதுகிற ஆர்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் சொல்ல வரேன். அடுத்தது வந்து வாட் இஸ் திஸ் இஸ் கிவன் இஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின். இது என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா த மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் 98 அட்டாமிக் மாஸ் யூனிட். வாட் டஸ் இட் மீன்? அதாவது 98 அட்டாமிக் மாஸ்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தெரியும், மோலார் மாஸ். சரி, தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் போன கிளாஸில் சொல்கிறேன் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் வந்து இத்தனை மடங்கு இருக்கணும். வாட்டர் மெலன் பீஸ் போட்டு நடத்துகிறேன். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா it means that one molecule of sulfuric acid is 98 times as heavy as 1/12 the mass of a carbon 12 atom. 1/12 the mass of the carbon 12 atom தான் அட்டாமிக் மாஸ் யூனிட். அதுக்கு வந்து நான் நடத்தும்போது இது மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் வாட்டர் மெலன் போட்டேன்.
ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் இதை விட எத்தனை மடங்கு அதிகம், 98 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் உனக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது, calculate the number of atom present in 18 gram of water. கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, calculate the number of atom, calculate the number of atoms. இந்த மாடல் தான் இந்த வாட்டி வந்தது. present in 18 grams of water. இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஆட்டத்துக்கு நான் கொடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்மால் என் அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு அட்டாமிசிட்டி. அந்த ஃபார்முலாஸில் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, வாட் இஸ் நம்பர் ஆஃப் மோலார் ஆட்டம் கிவன் வெயிட் மோலார் மாஸ். அடுத்தது அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு அட்டாமிசிட்டி. ஓகே, நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. வாட் இஸ் கிவன் வெயிட்? கிவன் வெயிட் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கிவன் வெயிட் வந்து உனக்கு 18. மோலார் மாஸ் ஆஃப் வாட்டரும் 18. அவகேட்ரோ நம்பர். அட்டாமிசிட்டி என்னது, ஒரு மாலிகுல உனக்கு எத்தனை இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன். ஸோ உனக்கு அட்டாமிசிட்டி வந்து உனக்கு எவ்வளவு, 3. 1 மினிட். அட்டாமிசிட்டி வந்து உனக்கு 3. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, now let me see this is okay. 1 minute. ஓகே, அப்போ இதோடைய ஆன்சர் நீ என்ன சொல்லுவாய், 3 அட்டாமிக் அவகேட்ரோ நம்பர். அவ்வளோதான். அப்போ 3 × 6 × 10⁻23. உன்னுடைய ஆப்ஷனை இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே ஆப்ஷனை நீ பார்த்துக்கோ. சில சமயம் ஆப்ஷனில் இது மாதிரியும் இருக்கலாம், சில சமயம் ஆப்ஷனில் இது மாதிரியும் இருக்கலாம், பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் உன்னுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் 18 கிராம். இப்போ ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா 18 கிராம் ஒரு மூணு அவகேட்ரோ நம்பர், இது வந்து 2 1 3. ஸோ 3 அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு போட்டு நீ 3 டேக் பண்ணலாம். இந்த இடத்துல வரும்போது 6 3 × 18 18. இங்கே பாருங்க, 6 3 18 18 × 10⁻23. இந்த சைடு போச்சு அப்படின்னா 1.8 ஆகிடும். இன்ட்டு 10 இந்த சைடு வந்ததுன்னா வாட் இஸ் திஸ் இஸ் கால் பாசிட்டிவ். ஸோ 24. 1.8 × 24 இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இது மாதிரி நீ மைண்ட் மேக்ஸாக போட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் 1 mole of water. இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன். யூ ஃபாலோ மை ஃபார்முலா. திஸ் இஸ் வெரி 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 ஈஸி அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் யூ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். எஸ்மா, நவ் யூ கேன் see how many moles are present. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. present in 200 gram of sodium hydroxide. உன்னுடைய கொஸ்டின் வந்து how many moles are present in 200 gram of NaOH. how many moles are present in 200 gram of NaOH. நான் சொல்லியிருக்கேன், N is equal to given weight divided by molar mass of NaOH. For what is called 40. cancel ஆச்சுன்னா உனக்கு என்னது, now what is 0 what is this sign there. So your answer is 5 mole. அவ்வளோதான். இந்த இடத்துல ஒர்க் பண்ண சாதாரண ஆன்சர்களை நான் விட்டுட்டேன். இவர் now answer is 5. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு மோலார் மாஸ் வந்து உனக்கு 40 அப்படிங்கிறது ஒரு மோலார் மாஸ் லிஸ்ட் எழுதி அதில் மனப்பாடம் பண்ணிக்கும். இது 23 16 1 ஆட் பண்ணோம்னா உனக்கு 40. புரியுதுங்களா? ஓகே, now let us go to the next question. Calculate the mass of an, பார்த்துக்கோ, calculate the mass of an atom of oxygen element. Calculate the mass of an atom of oxygen element. Mass of ஒரு atom oxygen element. Calculate the mass of an atom of oxygen element. An atom. இங்கே பாருங்க, இதுக்கு அந்த ஸ்னேக் ஃபார்முலாவில் வந்து வெட்டி எடுக்கணும். ஓகேவா? அது எப்படி எழுதுறேன்னு பாருங்க. எஸ், நீ ரொம்ப மூளையை போட்டு கசக்கிக்க வேண்டாம். ஆட்டம் மாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு ரிலேட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு இது மாஸும் நம்பர் ஆஃப் ஆட்டக்கும் ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இப்போ மாஸ்க்கு நீ என்ன எழுதுவே, கிவன் வெயிட் பை மோலார் மாஸ் ஈக்குவல் டு நம்பர் பார்ட்டிகிள் டிவைட் பை அவகாட்ரோ நம்பர் 6 × 10⁻23. இப்போ நீ இதில் நமக்கு என்னெல்லாம் வந்து மாஸ் ஆஃப் an atom of oxygen இது தெரியுது. அப்போ இதுவும் தெரியும். ஆக்சிஜன் எலமெண்ட்னு போட்டிருக்காங்க, அப்போ இதுவும் தெரியும். அப்போ
இது கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ தான். இந்த ஸ்னேக் ஃபார்மில் வந்து வெட்டி எடுக்க சொன்னீங்களா? எஸ். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்? எஸ், W is the question. Molar mass of oxygen atom is 16 gram per mole is equal to number is 1 divide by அவங்க கொடுத்துருக்காங்க 1 atom divide by Avogadro number. இந்த மாடல் தான் எனக்கு தெரிஞ்சதுலேயே ஈஸியான மெத்தட். வேறு எதுவுமே நீ மூளைக்கு வேலையே கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஸ்னேக் ஃபார்மில் வந்து இது வெட்டி ஒட்டிக்கோ. ஃபஸ்ட்டு எதை ரிலேட் பண்ணான்னு பாரு. மாசும் நம்பரும் மாசுக்கு இது நம்பருக்கு இது ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு தெரிஞ்சதை போட்டு தெரியாத நீ என்ன பண்ண போகிற? கேல்குலேட் பண்ணி எடுக்க போகிற. அவ்வளோதான். ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும் பொழுது எஸ், இதை கேன்சல் பண்ணும் பொழுது 6 2ஆல் கேன்சல் பண்ணால் 3, இது வந்து 8. ஸோ அப்போ உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்குது அப்படின்னா now let us take it here. எஸ். இப்போ வந்து பாருங்கள். எஸ் பார்க்கலாமா? W equal to 8/3 into 10 power minus 23. இப்போ 8 3ஆல் டிவைட் பண்ணோம்னா உனக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். you can write 2 வாட்டி 6 மீதி 6 வாட் இஸ் கால் 17 6 18 6 வருது இன்ட்டு 10 நடுக்கு மைனஸ் 23. ஓகேவா? 2 இன்ட்டு 10 நடுக்கு மைனஸ் 23. இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஆன்சர் பாருங்கள். 2.657 இன்ட்டு 10 அடுக்கு மைனஸ் திஸ் இஸ் 23 அவங்க கொடுத்தது. therefore 1 atom of oxygen 16 gram of NH equal to 16 இப்போ இதுக்கு தான் நீ ரொம்ப யோசிக்கணும். இது மிஸ்ஸுடைய அப்ரோச்னா உனக்கு ரொம்ப 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 ஈஸி. எதையும் ஸ்டெப் 1 எதை கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பாரு. இதுதான் அது. இதை ஸ்னேக் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுது. இதை எழுதிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் இது நீ போய் சேர்ந்துடலாம். அவ்வளோதாம்மா. ஸோ திஸ் இஸ் த வே யூ ஆர் completing this sum. Of course I think you are enjoying my teaching. அப்படியே ஒரு லைக் கொடுங்க, share with your friends and supporting my channel. then அப்போ தான் மிஸ் டெய்லி உனக்கு நான் இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீமே பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். மார்னிங் அல்லது ஈவினிங் டெய்லி வந்து ஒரு 8 to 9 1 hour லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அது சும்மா நானே டீச் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. which time is convenient for the student கொடுத்தீங்கன்னா I will which எந்த நேரம் எந்த டாபிக் கொடுத்தா கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? எஸ். நம்ம இப்போ அடுத்ததுக்கு போகிறோம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் present in the compound sulfur H2SO4 H2SO3 and SO2. ஃபர்ஸ்ட் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உனக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இந்த H2SO4 எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதில் இருப்பது H2SO4 containing 4 moles of oxygen atom. இதில் வந்து H2SO3 containing 3 moles of oxygen, SO2 containing 2 moles of oxygen. ஓகே, அப்போ அவங்களுடைய இதோடைய ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறப்ப இதை நீ அப்படியே எழுதுறனா 4:3:2 இஸ் த ஆன்சர். நீ நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு கேட்கறத அப்படியே நிறுத்திக்கிறான். மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னா நீ நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கிறன்ற போய் நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு அட்டாமிசிட்டிலாம் போட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் இதில் 4 moles of oxygen atom. 4 moles of oxygen atomனா என்ன அர்த்தம்? It is understood. 1 minute. 4 moles of oxygen atomனா it is understood. What is it containing? 4 Avogadro number of oxygen atom. இதில் 3 Avogadro number of oxygen, 2 Avogadro number of oxygen. அவங்க இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் மோல்ஸ் தான் கேட்குறாங்க. ரேஷியோ ஆஃப் த இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது அவங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேட்குறாங்க. மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் நீ மோலாகவே வச்சுக்கலாம், நீ ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபைனல் ஆட்டம் அவங்க வந்து இது கொடுவோம் 1 மூலமாக 4 இன்ட்டு தேவையில்லை 4 moles 3 moles போடலாம். கடைசி ஆன்சர் மட்டும் பாருங்கள் 4:3:2. அவங்க ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறாங்க. நான் நீ அப்படியே வச்சுக்கோன்னு சொல்கிறேன்.
So it is our answer is 4:3:2. நம்ம ஆன்சர் பாருங்க 4:3:2. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. வெரி சிம்பிள் கொஸ்டின், புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே, வாட் இஸ் த மோல்ஸ் ரேஷியோ த மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க வச்சுங்களேன். ரேஷியோ ஆஃப் சப்போஸ் ரேஷியோ ஆஃப் நல்ல கவனிங்க. நான் கொஸ்டினை மாற்றுறேன், இதே இருக்கு, கொஸ்டினை மாற்றுறேன். ரேஷியோ ஆஃப் 1 minute. 1 minute. Yes. Yes, no. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஸ்டின் வந்து ரேஷியோ ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் கொடுக்குறாங்க. மோலில் ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன சொல்லுவீங்க, 4 into அவகட்ரோ நம்பர். ஓகே, ரெண்டாவது இதுக்கு 3 into அவகட்ரோ நம்பர். மூணாவதுக்கு 2 into அவகட்ரோ நம்பர். ஓகே, இது ஒரு ஆப்ஷன் இருந்தால் இது இஸ் கரெக்ட். அதை கேன்சல் பண்ணிவிட்டு 4:3:2 சொன்னாலும் வேறு ஆன்சர் இஸ் கரெக்ட். அதனால் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஐ திங்க் ஸோ ஆல் த சம்ஸ் ஓவர். ஓகேவா? எஸ், இது இதோட ஒன்று. திஸ் இஸ் த லாஸ்ட் சம். கால்குலேட் த மோல்ஸ் ஆஃப், கொஸ்டினை பார்க்கலாம், கீழே பார்த்துக்கிறேன். கால்குலேட் த மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது வந்து எலக்ட்ரான் மோல், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லை, மோல் ஆஃப் எலக்ட்ரான் present in 104 gram of acetylene gas. இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் வித் என்ன கேட்டிருக்காங்கன்னா 104 gram of acetylene. ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, மோல் ஆஃப் எலக்ட்ரான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் 1 molecule of acetylene gas. acetylene gasலே ஃபார்முலா உனக்கு தெரியணும், CH triple bond CH. இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கார்பன் அட்டாமிக் நம்பர் 6 1 1 6. ஸோ அப்போ 6 14 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஒரு மாலிகுலில். மோல் ஆஃப் எலக்ட்ரான், மோல் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ நீ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சாவே போதும். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ணுறீங்க, 104 given by டிவைட் பை மோலார் மாஸ். இப்போ இந்த இடத்துல 2 கார்பன் இருக்குது, அதில் 12 12 2 ஹைட்ரஜன் 24 25 26 24 26. ஸோ 26ஆல் நீ என்ன பண்ணுற, டிவைட் பண்ணுற. அப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 100க்கு இது வந்து 4 வாட்டி இறங்கும், 4 வாட்டி. ஸோ 4 moles ஆஃப் உனக்கு என்னென்னா அசிட்டிலின். அவங்க என்ன கேல்குலேட் த மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஆன்சரே வந்து 4 moles ஆஃப் எலக்ட்ரான் நீ சொல்லிடலாம். ஓகே, எவ்வளோ எலக்ட்ரான் எக்ஸாக்டாக கேட்டால் நீ ஆன்சர் என்ன பண்ணணும், 1 minute. ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டாங்கன்னா n இன்ட்டு NA இன்ட்டு எலக்ட்ரான் இன் 1 வந்து 14. அப்போ மோல் என்னது 4 இன்ட்டு அவகட்ரோ நம்பர் இன்ட்டு 14. இதுதான் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். எக்ஸாக்ட் நம்பர் எவ்வளோ, அப்போ 4 16 4 1 5 56 அவகட்ரோ நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மோல் இஸ் கண்டெய்னிங் அவகட்ரோ நம்பர். அப்போ இது எத்தனை மோல் இருக்குன்னு பாரு. How many moles? 4 moles, each containing 14. So your answer is, you can see here, what is the answer is 1 mole of acetylene. Note, now 1 mole of acetylene. Okay, now answer is 56. Yes, you can see it, 56 moles of electron. அவ்வளோதான். ஓகே, உனக்கு இப்போ என்ன பண்ண, 56 அவகட்ரோ நம்பர். This அவகட்ரோ number, this is equal to, our answer, this is equal to, இது 1 அவகட்ரோ number is equal to, நல்லா கவனிச்சுக்கோங்க, 1 அவகட்ரோ number is equal to 1 mole. So 56, our answer is 56 mole of Avogadro number is the electron. 56 mole of electron is the answer. Okay, I hope with that I have completed the our channel children, our class. இன்னைக்கு லாங் வீடியோ தான் போட்டிருக்கேன். அதனால் மோல் கான்செப்டில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம 25லேருந்து வந்த லெசன் கான்செப்ட் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க.
உனக்கு என்னெல்லாம் மோல்கான்ஸோடைய பேசிக் கொடுத்துருக்கேன், அதுக்கு அடுத்தது என்சிஆர்டி புக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கு அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஒய் மேப் கொடுத்துருக்கேன், அடுத்தது ஸ்னேக் ஃபார்முலா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்ஸு அல்லது கண்டினியூஷன் ஆஃப் லெசன்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். லைவ் போகிறத பற்றி ஏதாவது ஐடியாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டைம்ஸ் அண்ட் டாபிக் ஐ வில் ப்ரிஃபர் டெய்லி 1 hour லைவ் போடலாமா, ஈவினிங் ஐ வாண்ட் டைம் 8 to 9 or 9 to 10 அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. Those are interested, inform in the comment, I will follow. Okay, give like children, share and subscribe. Be enthusiastic and be motivated. Plan and be disciplined for preparation. Thank you, students.